இன்று திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டம் கவுன்சிலிங் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை, திருச்சி மாநகரம் முழுக்க இருக்கிற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினோம். அதோடு மட்டுமல்லாமல் புதிய ஆட்சி அமைந்த பிறகு மக்கள் பிரதிநிதிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதில்லை என்பதையும், அதிகாரிகளின் ஆட்சி நடக்கிறதா அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் ஆட்சி நடக்கிறதா என்கிற கேள்வியும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் முன்வைத்தேன். அதன் பிறகு எனது வார்டுக்கு சொந்தமான வேதாத்திரி நகர் பகுதியில் மாற்றுப்பாதை வேண்டும் என்கிற கோரிக்கையை நீண்ட நாட்களாக நான் வைத்து வந்தேன். அந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றித்தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை கேட்டுக்கொண்டேன். அதோடு மட்டுமல்லாமல் வேதாத்திரி நகர் பகுதியில் சுமார் 7000 சதுரடி மதிப்பில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு ஆரம்ப துவக்கப்பள்ளி, மாநகராட்சி துவக்கப்பள்ளி ஒன்று என்னுடைய முன்முயற்சியின் காரணமாக கட்டி கடந்த 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டது. குழந்தைகளின் பாதுகாப்பை கருதியும் பள்ளியின் பின்புறமாக பெரிய சாக்கடைகள் ஓடுகிற காரணத்தினாலும் குழந்தைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதற்கு பின்னால் காம்பவுண்டு சுவர்கள் எழுப்பப்பட்டு ஃபேவர் பிளாக் சுற்றி அமைக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் புல் புதர்கள் மண்டி பாம்பு பூச்சிகள் வருகிற அபாயம் என்பது இருக்கிறது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பின்மை நிலவுகிறது என்கிற கோரிக்கையை முன்வைத்தும், அதற்காக போடப்பட்ட எஸ்டிமேட் என்பது போட்டு பல அதிகாரிகள் கையெழுப்பமிட்டு இறுதியாக கையெழுப்பப்பட வேண்டிய சிட்டி என்ஜினியர் அவர்கள் கையெழுப்பு போடாமலேயே ஏறத்தாழ 3 மாதங்களாக தன்னுடைய டேபிளிலேயே அதை வைத்திருக்கிறார் என்பதை வன்மையாக கண்டித்து அந்த கோரிக்கையை முன்வைத்தேன். அதன் பிறகு ஏறத்தாழ 5 ஆண்டுகளாக நான் இந்த மாமன்றத்தில் வந்த பிறகு இரட்டை வாய்க்கால் என் பகுதியில் பல கோணங்களில் இரட்டை வாய்க்கால்கள் பிரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலே தூர்வாரப்படவில்லை. புதிதாக கட்டி அதை பாதுகாப்பு செய்து தர வேண்டும் என்கிற கோரிக்கை தொடர்ந்து வைத்து வந்தோம். ஆனால் அதற்காக எஸ்டிமேட் போடப்பட்டு சுமார் 28 கோடி ரூபாய்க்கு எஸ்டிமேட் போடப்பட்டு பணம் இல்லை என்கிற காரணத்தினால் அந்த எஸ்டிமேட் அப்படியே வெறுமனே நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனால் 1.5 ஆண்டுகள் ஆகியும் தூர்வாரப்படாமல் இருக்கிற அந்த இரட்டை வாய்க்காலை தூர்வாரி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு மாமன்றத்திலே உரையாற்றி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.